உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம டென்ஷன் புரியாம இப்படி கூத்தடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஆமா தமன்னா, 20 லட்சம் ரூபாய் பணம் உடனே ரெடி பண்ணணும். என்ன பண்றது? அத்த, எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. அத மட்டும் செஞ்சா போதும். கண்டிப்பா நம்ம நினைக்கிற மாதிரி 20 லட்சம் ரூபாய் பணத்தை புரட்டிடலாம். என்ன சொல்ற? அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா அதை உடனே சொல்லு, செஞ்சிருவோம். ஐயோ, இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனை தீரணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த சுகாசினி மட்டும்தான் அத்த. சுஹாசினியா? இது நடக்குமா தமன்னா? கண்டிப்பா நடக்கும். அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருந்து என்ன உதவி வேணாலும் அவளுக்கு செஞ்சு கொடுக்கிற கெப்பாசிட்டில நம்ம இருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம அவளோட நோக்கமும் நம்மளோட நோக்கமும் ஒண்ணுதான். இது எல்லாத்தையும் அவகிட்ட எடுத்து சொல்லி அவகிட்ட நம்ம உதவி கேட்போம். என்னத்த யோசிக்கிறீங்க? சுகாசினி மாதிரி ஒரு பெரிய கோட்டீஸ்வரிக்கு 20 லட்சம் ரூபாய் பணம்ங்கிறது ஒரு ஹோட்டல்ல டிப்ஸ் வைக்கிற காசுதான். நீ சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்க. ஆனா நாம கேட்டா குடுப்பாளான்னு தான் யோசனையா இருக்கு தம்மண்ணா. அக்கா, 3 பேர் தலைக்கு மேலேயும் தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல யோசனை பண்ற அளவுக்குலாம் இல்ல. நேரடியா இறங்கி பாத்திர வேண்டிதான். தமன்னா, நீ அவங்க கிட்ட பேசி பாரு. இரு, நீ பண்ண வேண்டாம், நானே பண்றேன். சரி, சீக்கிரம் அக்கா. ரிங் போது. ஹலோ, என்ன விஷயம் சாவித்ரி? அது ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய பிரச்சனையில நாங்க சிக்கி இருக்கோம். அதான் அந்த 20 லட்சத்தை உடனே கொடுத்து ஹெல்ப் பண்ணனா நீ என்ன கேட்டாலும் நாங்க செய்யறோம். சரி, நானும் அங்க கல்யாணத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். என்னக்கா? நீ இங்க வந்துட்டு இருக்கியா? நேர்ல வந்து விஷயத்த சொல்றேன். 1/2 hourல நான் அங்க இருப்பேன். சரி. நான் அங்க வரத்துக்குள்ள நீங்க கேட்ட 20 லட்சம் பணத்தை உங்க கைக்கு வந்து சேர்ற மாதிரி பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க இக்கட்டான நேரத்துல நான் ஹெல்ப் பண்றேன். பதிலுக்கு நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? கண்டிப்பா செய்வோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யும் போது நாங்க எப்படி மாட்டோம்னு சொல்லுவோம். ஆமா சுஹாசினி, சத்தியமா நீ என்ன கேட்டாலும் நாங்க அதை செய்யறோம். சரி சரி, எனக்கு தேவைப்படும் போது என்ன பண்ணணும்னு நானே சொல்றேன். இப்போ வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். சரி சரி. அம்மா, நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, தாடிகாரனை காணுமே. வந்துட்டானே. என்னப்பா சித்தார்த், நீ வேற லெவல்ல ஏதாவது கொடுப்பேன்னு நினைச்சோம். நீ என்னடா பழைய சைக்கிளை கொண்டு வந்திருக்க? என்னப்பா இது? நீ வேற ஏதோ கிஃப்ட் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். நீ என்னடானா பழைய சைக்கிளை வாங்கிட்டு வந்திருக்க. தாத்தா, நீங்க எல்லாம் கொடுத்தீங்கல்ல தங்கம், அது இதுன்னு, அது எல்லாத்தையும் விட இந்த சைக்கிள் விலை மதிப்பே இல்லாதது. ஏய் ராணி, இவங்களுக்கு தான் இந்த சைக்கிளோட அருமை தெரியல. உனக்குமா தெரியல? என்னயா சொல்ற? சரி வா, பக்கத்துல வா சொல்றேன். வாங்க போலாம். நீ இந்த சைக்கிளை நல்லா சுத்தி பாரு, அப்பதான் உனக்கு புரியும். நல்லா சுத்தி பாரு.
வேன்கார அடிச்சு போட்டு போயிட்டான். நிக்காம போயிட்டானா? மனுஷனா அவனுங்க? இனி இந்த சைக்கிள் தேராது பாப்பா. காயெல்லாம் கடைக்கு தான் போடணும். புது சைக்கிள் வாங்கிக்கோ, சரியா? அல்லாத அழுத மட்டும் சைக்கிள் வரவா போகுது. எந்திரி எந்திரி பாப்பா. பாத்து எதுனா அடி எது பட்டிருக்கா? இல்ல சரி, இந்த பக்கம் வா. இந்த பாப்பா, இத புடி. திரும்பவும் உன்னை பழையபடி ஆக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து சுத்துவோம். இது நடக்கும், சரியா? ஐயோ, இது எப்படியா உன் கைக்கு கச்சுது? ஏய், எப்படிடா இது? தாத்தா, ராணிக்கு இது ரொம்ப பிடிச்ச சைக்கிள். ஒரு ஆக்சிடென்ட்ல இத மிஸ் பண்ணிட்டா. அதத்தான் நான் இப்ப ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் தாத்தா. ஓ, எப்படியா? எப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிற? எல்லாம் ஒரு சின்ன ஹோம்வொர்க் தான். 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதால நீ தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்க எல்லாரையும் தேடி பிடிச்சு ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ண. நீ அங்க இருந்தப்ப என்னென்னலாம் ஆசைப்பட்ட, எதையெல்லாம் மிஸ் பண்ணன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதத்தான் நான் எல்லாருக்கும் சொன்னேன். ஆசிரமத்துல உன் கூட இருந்த உன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் தேடி பிடிச்சு அவங்க கிட்டயும் கேட்டேன். அப்புறம் ஆசிரமத்துல இருந்த மதர் ரோசி, அவங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தடுத்து உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்ச ராணி. இது உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, நான் எப்படி கேட்ட? நீ எனக்குன்னு யோசிச்சு எல்லாருமா சேர்ந்து எனக்கு நிறைய பண்ணிட்டீங்க. ராணி, சர்ப்ரைஸ் லிஸ்ட் இதோட நிக்காது. இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டேய், என்னடா இது? நீ மட்டும் நல்ல பேர் எடுத்து பாக்குற, இதெல்லாம் சொல்லவே இல்லையே. உன்னால முடியல. அட தாத்தா, இருங்க. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சொல்லிட்டா எப்படி? அப்பப்ப ஒன்னொன்னா அப்படியே எடுத்து விட்டு ராணிய அசத்தணும்ல. யோ தாடிகாரா, இந்த சைக்கிள்ல உன் கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்யா. கூட்டின்னு போறியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.